எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்தி விடுதலை ஆராதித்து ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே கடந்து வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை தொடரட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மகிழ்ச்சியான பகல் வேளைக்காக நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மத்தியான வேளையிலே உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி உறவாடத்தக்கதான கிருபையை மேலான தேவனுடைய பலனை நீங்கள் தந்திருக்கிறேன். அதுக்காக நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இடத்தில் கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக வேறு வேறாக கர்த்தர் நான் தொட்டு ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையில் முன்னே நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அவை தொடர்ந்து ஆசீர்வதி. பிள்ளைகள் மேல ஒன்று கூட அது மையில் விளங்கப்பட்டு செபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய ஜீவனின் பலனை பெற்றுக் கொள்ளட்டும். சாட்சியான தம்முடைய மகளுக்காக செபிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. மகள் வாஞ்சிக்கிறபடி இன்னும் ஏராளமான கிருபைகளின் வரங்களை பெற்றாண்டிற்காக எழுந்து ஜெபிக்க கர்த்தர் அதிக கிருபைகளை கொடுக்க வேண்டும் நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வசந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசமாக்கள் முதல்வர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொன்றும் அளவற்றதான ஆசீர்வாதங்களை தந்து பிள்ளைடைய கையின் பிரயாசங்களை தொழில்கள் வியாபாரங்கள் தவப்பிள்ளை படிப்பு தவப்பிள்ளை குடும்ப வாழ்க்கை ஆன்மீக காரியம் எல்லாவற்றிலும் விசேஷமான ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கத்த பொறுப்படும் பரலோகத்தின் தேவனிகளோடு இடைவெளும் இயேசுவின் நாமத்தில் உள்ள நல்ல பிதாவே ஆமென். அப்படியே உட்கார். கர்த்தருடைய கிருபையினாலே தேவ சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகளாகி யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அளவற்றவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் என்றல்ல, நம்முடைய மத்தியில் தேவன் இருக்கிறாரா, அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் அந்த 10:30 மணிக்கு வாங்க. இந்த சோம்பல் திறந்து மாற்றி முந்தின நாளே அதுக்காக வேண்டி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள் இந்த நாள் சொல்லுங்க, சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். ஆயத்தாக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆயத்தமாக்கி ஒழுங்காக்கி விட்டு இந்த ஓய்வு நாளில் குறிக்கப்பட்ட வேளையிலே ஜபாலயத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள். இந்த நாள் பகல் வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நேற்றைக்கு பகல் வேளையில அங்கே பெருஞ்சலத்தில் அருமையான ஆராதனை நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் தூரமான இடத்தை கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். நமக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் வந்தீர்களோ உங்களுக்கே தெரியும். மாலையிலே நடக்கிற சனிக்கிழமை உள்ள தேவத்துக்கு தயவாக எல்லா தேவர்களும் வர வேண்டும். ஆற்றுகளில் உள்ள வேறுபாடவும் முன்ன வைங்க என்றால் எல்லாம் இங்கே அது ஆயத்த ஜபம். சகோதரர்கள் வரணும், சகோதரிகள் வரணும், பிள்ளைகள் வரணும், எல்லாரும் தேவசம் கடந்து வரணும். அன்னைக்கு அங்கே ஊர் சுட்டு போகக்கூடாது. இன்றைக்குள்ள ஆறுதலுக்காக வேண்டிய ஆயத்த ஜபம் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, தேசத்தின் காரியத்துக்காக ஜபிக்கிற ஜபம். அந்த ஜபத்தை நீங்கள் ஏனோ தானோ என்று அல்லல் தட்டக்கூடாது. நம்ம சும்மா தான் வீட்டில் இருப்போம். 6 மணியிலிருந்து நிறைய வேலை இருக்குது. வேலை இல்லாத வீடே கிடையாது. வீடுன்னு சொன்னால் நம்ம ஜீவன் இருக்கிறது வரையும் என்றைக்கும் வேலை தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜீவன் இருக்கிறது வரையும் என்றைக்கும் வேலை தான். அதனால தேவனுக்கு முன்னாடி இடம் கொடுக்கும். தேவன் நம்மை கவனிக்கிறார்.
இந்த இது நான் காலையில் போயிட்டு தூங்கிட்டு தான் இருந்தேன், முடியலை, கஷ்டமாக இருந்தது. எனக்கு யாத்திரை போகிறது இல்லவா. அப்போது காரில் போனால் 5 ரூபா, பைக்கில் போகிறது, எப்படி போனாலே சரி இது கலை அப்படியே இருக்கும்போது இந்த வார்த்தை கொடுப்பது என்ன வேதவசத்தை மக்களுக்கு கொடுக்கணுமே. ஆவியனை திடப்படுத்தினார், வார்த்தைகளை தந்தார். என் மேலே சந்தோஷமாக தான் இருங்க. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியார். மனுஷ பலன் அல்ல. காலையிலே 2 சகோதரர்கள் சொன்ன 2 கூட்டத்து வாருங்க. ஒருவர் சொன்னார், நீங்கள் அவரை அழைத்து கொண்டு போங்க. அவருக்கு நான் இல்லை, அவரை அழைத்து கொண்டு நான் சொன்னேன், அவரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு யோசனம். 2 பேர் ஆராதனை வாங்க. ஒருவன் பரியாசக்காரன், ஒருவன் கோலமுட்டி. 2ம் எனக்கு தெரியும். அந்த சுவாபம் அதான் கண்டிப்பாக வரணும்னு அழைத்தேன். நான் வந்தோன்னா அவங்களுக்குள்ள பல காரியங்கள் பேச நிற்கிறாங்க. வேறு பிரச்சனை இல்லை. எங்களுடைய கடமை ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினம் நல்ல அருமையாக இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. அநேகம் தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகள், ஜீவனுள்ள சாட்சிகள் காணப்பட்டது. ரொம்ப பிரயோஜனமாக இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தை வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நெருங்குவோம். என்னுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எங்களை நேசிக்கிறீங்களா என் பரலோக பிதாவே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையின் மத்தியிலே அசைவாடிக்கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து உடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. உமது பிள்ளைகளோடு நீ தொடர்ந்து நீ இடைவிடுவீராக. ஆத்மாவில் கர்த்தருடைய சமூகத்தை குறித்து ஒரு ஆழமான அன்பையும் ஆழமான ஒரு பற்றுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். உங்களுடைய கிருபை மற்றும் பிள்ளைகளை முழுமை ஆளுகிட்டுவதாக ஆவியில் தொடர்ந்து எங்களோடு இடைபெற்று பேசு. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தரே செய்த நன்மைகளை நித்தமே நான் நினைக்கிறேன். கர்த்தரே செய்த நன்மைகளை நித்தமே நான் நினைக்கிறேன். சரியா? சரி, நமக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? அவ்வளவுதான். நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 22:3. தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். இந்த பூமியில எத்தனையோ விதமான அடைக்கலங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா அடைக்கலமும் ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடும்.
தேவனையே தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் பகல் வேளையில தேவ சமூகத்தை கூடியிருப்பது அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அடைக்கலம் என்பது உலகத்தால் கிடைக்காத ஒரு பெரிய பாதுகாவல். முதலாவது இரத்தத்தால் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். துருகம் என்பது பாதுகாவலை காட்டுகிறது. துருகம் என்பது அடைக்கலத்தை காட்டுகிறது. இந்த மாதத்திலே ஆண்டவர் தந்த வார்த்தை அல்ல வாக்குத்தத்தம், உயர்ந்த அடைக்கலமான தேவன். அந்த உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற தேவன் அவர் அறியப்பட்டவராகவும் நம்மோடு அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய திரு இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக ஒரு விசேஷமான அடைக்கலத்தை நமக்கு தந்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டு நிலைக்கால்களை பூசப்பட்டிருந்ததை பார்த்த சங்கார தூதன் அதை கண்டு விலகி ஓடுகிறான். இந்த வீட்டிலெல்லாம் இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டுக்குள்ளே உள்ள எல்லா தலையீட்டுகளையும் வெட்டி வீழ்த்தி போகிறதை பார்க்க இந்த நாள் பகல் வேளையில நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வீடுகளில் தணிக்கப்பட்டிருக்கட்டும். அதுக்கு நாம் தான் காரணம். நாம் கர்த்தருடைய சொந்த எந்த அளவில் ஜெபிக்கிறோம், எந்த அளவில் ஆண்டவர் வரவேற்று அவரை நாம் பிரியப்படுத்துகிறோம், அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் எவ்விதமான காரியங்களை ஈடுபடுகிறோம், எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கிறோம், எவ்வளவு அவரை நாம் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அந்த அளவில் அவர் நம்மை பிரியப்படுவார். அவருடைய இரத்தம் நமக்காக கோட்டையாக, மதிலாக, அரணாக நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கிறோம். திரும்பவும் அதை வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் ஆயிரக்கணக்காயிருக்கிறது. ஆபிரகாமோடு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தும் போது என்னுடைய நாமம் யெகோவாயிரே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யெகோவாயிரே என்ற கர்த்தருடைய பர்வத்தில் ஆபிரகாம் என்று சொல்லும் போது என்னுடைய நாமத்தை கேட்கிறாயா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். மோசே இடத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? யார்? அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனத்தை வந்து வாசிக்க கேளு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. மனுஷனை அழிக்கிறது, மனுஷனை கொல்லுகிறது, மனுஷனை மொத்தமாக அழித்து நிர்மூலம் பண்ண நிகிரகம் பண்ணுகிறது. ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் நம்மை ரட்சிக்கிறது. அவருடைய நாமத்தினால் நாம் ரட்சிப்புக்குள் வந்தபடினாலே தான் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப அவருடைய நாமம் நம்மை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய மனந்தாலும் உடைக்கத்தக்கதா
உயர்ந்த நாமத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார். அந்த நாமம் இயேசு. இயேசு என்ற அர்த்தம் என்னது சொல்லுங்க. பாவம் இன்றைக்குதான் புதுசாக நம்ம பைபிள் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம்ல. இயேசு என்ற அர்த்தம் என்னது? என்னம்மா? ரட்சிக்கிறவர், ரட்சகர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றால் என்னது? கிறிஸ்து என்றால் அபிஷேகர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் கர்த்தர் என்ற கர்த்தத்துவம் பண்ணுகிறவர். அவருடைய நாமம் ஏராளம் நாமம் இருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 47:4. ஏசாயா 47:4. எங்கள் மீட்பருடைய நாமம், எங்கள் மீட்பருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. சேனைகளுடைய கர்த்தர் என்பது. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமம் என்னையா? இயேசு மட்டுமல்ல, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிக்கப்போம். எங்கள் மீட்பருடைய நாமம். மீட்பர் என்றால் ரட்சகர். அந்த ரட்சகருடைய நாமம், அந்த மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தர். இந்த பூமியில் எத்தனையோ சேனைகள் இருக்கிறது. எல்லா சேனைகளும் கர்த்தருடைய சேனை மகா பெரியது. அல்லேலூயா. 46ஆம் சங்கீதத்தின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கல. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மையோடு ஏற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும்? பிரதானியான மனுஷர்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் பலவிதமான ஸ்லோகங்களை இப்ப சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த என்ன இங்கே கவனி, குழந்தைகளை பார்த்தது இல்லையா? அது தாயினுடைய பொறுப்பு தான். அது மற்றவங்க யாராவது போக முடிந்த அப்புறம் எல்லாருக்கும் அமைதியாக உட்கார்ந்து குழந்தை நேரம் உட்கார வச்சு விளையாடி என்ன பேசுங்க, சரியா? இப்போ ஆராதனைக்குரிய நேரம். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம் பார்க்கும்போது உலக மனுஷன் பல ஸ்லோகங்களை நிறைய சொல்லுகிறான். நான் நினைப்பேன், நேற்று முந்தின நாள்லாம் அந்த முட்டைகள் பகுதியில் வரும்போது மைல் தூரத்துக்கு சத்தம் கேட்க, அவ்வளவு தூரம் அந்த தெய்வங்களுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிற, வேறு வார்த்தை இல்லாமல் அந்த நாமத்தையே சொல்லி 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 மணிக்கூறாக நேரம் போய்கொண்டே இருக்கிறது. ஏன் நான் நினைக்க வேறு நாமம் இல்லை. அதாவது அந்த நாமத்தை அந்த நாளில சொல்லும் போது அந்த அசத்த ஆவிய ஒரு எழுச்சி உண்டாகிறது, அந்த அசத்த ஆவிய ஒரு பலன் உண்டாகிறது, அந்த அசத்த ஆவியருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, அந்த அசத்த ஆவியருக்கு ஒரு தீவிரமான தீரம் உண்டாகிறது. அல்லேலூயா. அது அந்த ஆவியுடைய வேலை. ஆனால் நாம் ஆராய்க்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். அவரை போல பெரிய தேவன் இந்த பூமியில இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். மகனே ஆபிரகாமே, என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய நாமம் மகா மேன்மையான, கர்த்தருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அதை குறித்து தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், அதை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். ஐயா, இந்த நாமம் எங்கே இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவினால் அதை அறிக்கை பண்ணிக் கொண்டே இருக்கிறோம். வீட்டில் பிரச்சனை வரும்போது, தளர்வுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, இடையூறுகள் வரும்போது, அல்லேலூயா அல்லேலூயா அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இயேசு இயேசு இயேசு. கடந்த நாட்கள்ல நல்ல ஒரு பக்தியான குடும்பத்தில் தகப்பனாருக்கு திடீர்னு வியாதிப்பட்டு ராக்கால் என்ன செய்யணும் தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டார். தாங்கவே முடியலை, வயிற்றுக்குள்ள வரி, தலைவலி. அப்போ இந்த சின்ன பையனை அழைத்து சொன்னார், எனக்கு ஜெபியன். அந்த பையன் என்ன ஜெபிப்பான், அவருக்கு என்ன தெரியும்?
அவர் சொல்லி கொடுத்தார், இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லு. இவன் கிட்ட ஏமா இங்க கவனி, அவன் கிட்ட வந்து இயேசுவே இயேசப்பா எங்க அப்பா சோர்த்துட்டாரு, எங்க அப்பா சோர்த்துட்டாரு அப்படியே கேட்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஒரு பிரச்சனையுடைய சரியத்தை தொட பூர்ண சுகத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிறாங்களா? நேற்று தினம் பார்த்த பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள். ஆறாங்களாம் அப்படி கையடியை துள்ளி ஆகிற துதிக்குது. முடிந்த உடனே ஊழியக்காரன் ஓடி அந்த கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொன்னது. ஆச்சரியமா இருந்தது. நம்ம பிள்ளைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறட்டும். அது கொஞ்சம் கண்டிப்பா சொன்னா பெற்றோருக்கும் முகம் மாறும். கண்டிப்பா சொன்னா பிள்ளைகள் அடுத்த நாள் வரமாட்டேங்குது. இதை பார்த்தீங்கன்னா அனைத்து வரல, இதனால ஏமா வரல, சோ இல்லையா, படுத்துட்டுதா பிள்ளைங்க காய்ச்சலா எல்லாம் சோக்கடி பிடிச்சாச்சு போ. அது இயேசுடைய நாமத்தை சொல்லி தேவனை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அவ்வளவு மகிமை இருக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இயேசுவின் நாமமே இல்லாமல் இந்த பூமியிலே வேறொரு நாமம் கட்டப்படவில்லை. தேவ மனிதனாகிய தானியேலுக்கு பயங்கரமான பிரச்சனை. தேசத்தில் பிரதம மந்திரி பயங்கர பிரச்சனைகளை மாட்டிவிட்டார். என குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள சிங்கக்கவி ஆயத்தமாக இருக்கிறது. அவர் ஓடி போய் ராஜாவை பார்க்கவோ கூட உள்ள பிரபுக்களை பார்க்க யாரையும் பார்க்க போகல. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள மறைந்தார். கர்த்தர் சொன்னார் தூதனிடத்தில், நீ சீக்கிரமா போய் சிங்கங்களுடைய வாயை கட்டு. கர்த்தருடைய நாமத்துக்குள் மறைந்தார். அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். தானியேல் புத்தகம் 6:10. ராஜன் வாசிங்க. தானியேல் 6:10. தானியேல் வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்தும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன்னவர் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவருக்கு தெரியும் நான் ஆராய்க்கிற தேவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாமத்துக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நான் பிடிபட போகிறேன். சற்று நேரத்துள்ள சிங்கங்களை என்ன போடுவார்கள். அங்கே நான் அதோட தொலைந்தேன் என்று வேதனைப்பட வேண்டிய தானியேல் தான் எப்பொழுதும் செய்கிறது போல கர்த்தருடைய பாதத்தை நோக்கி எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தார். அவருடைய ஜெபத்தின் சாரம் என்ன? அவர் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். ஐயா, அவரே தொலைந்து போகிறாரு, சிங்கத்தின் வாய்க்கு இரையாக போகிறாரு. பிரபுக்களை பார்க்கவோ ராஜா சமாளிக்கக்கூடிய நிலையை வழியை தேடக்கூடாதா? இல்லை, அவருக்கு ஒரு துருகம் உண்டு. கர்த்தருடைய நாமம், நல்ல நல்ல சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வகால தேவன் மரணபலி நம்மை நடத்திடுவார். ஆராதி தேவன் அடைக்கலமே அவனின் தீரமுய ஆராதி
எப்பயும் உனக்கு ஆதாரம். அவரே உன்னுடைய அடைக்கலாம். ஹல்லேலூயா. தானியேலுக்கு தெரியும், நான் ஆராய்கிற தேவன் ஜீவனுள்ள தெய்வம். பாபிலோன் தேசத்திலே ஏராள விக்கிரகங்கள் இருக்கிறது, ஏராள விக்கிரக ஆவியை சுத்தி கொண்டிருக்கிறது. பயங்கர இதோ வந்திக்கப்பட்ட சர்ப்பத்தின் ஆவி அங்கே இருக்கிறது. வானமண்டலத்தில் உள்ள பல்ல ஆவியின் கூட்டம் இருக்கிறது. அதில் மத்தியில் ஏராள மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், ஏராள தந்திரவாதிகள் இருக்கிறார்கள், குறிச்சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த பெரிய கூட்டத்தின் மத்தியில நான் ஆராய்கிற தேவன் மட்டுமே பெரியவர். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர் ஐயா? அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஏசாயாவை நம்ம படித்த திரும்ப வாசித்தோம். ஏசாயா 47:4. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மீட்பருடைய நாமம், எங்கள் உரிமை பாராட்டுகிறார் ஐயா. எங்கள் மீட்பருடைய நாமம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே உங்களுடைய கண்கள் இருக்கிற சிங்கத்தையோ சிங்க கவியையோ உங்களுடைய கண்கள் நோக்காமல், உங்களுடைய கண்கள் உங்களுக்கு மீட்பை கொடுக்கிற, ரட்சிப்பை கொடுக்கிற சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தை கவனிக்கட்டும். அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே உயர்ந்தவர். அவரிடத்தில் இருக்கிற வல்லமைக்கு பக்கத்தை யாரும் நெருங்க முடியாது. சீரிய ராஜா நினைத்தான் எலிசாவை குயிக்கா பிடிச்சிருந்தான். கடைசியில் பிடிப்பதற்காக சேனை அனுப்பினான். லகுவாக பிடித்துள்ளலாம் என்று நினைத்து அவர்கள் பக்கத்தில் நெருங்கி வரும்போது கேயாஸ் ஓடி என்று வெளியே பார்க்கிறான். ஐயோ, ஏராளமான சனம், ஏராளமான இராணுவ கூட்டம். நாம் தப்ப முடியாது. நம்மோடு கூட இருக்கிறவர்களிலும் அவர்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று கதற ஆரம்பித்தார். இதை கேட்ட தேவ மனிதர் சொன்னார், நீ அமைதியா இரு. அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்பிக்கை வரல. ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவனுடைய இவனுடைய கண்களை திறந்தது. கேயாசுடைய கண்கள் திறந்தது. எதை கண்டது? எதை கண்டது? அக்கினிமயமான இராணுவங்களை, அக்கினிமயமான குதிரைகளை, அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை கண்டார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிற பொல்லாத ஆவியின் கீழே சேனையை பார்க்கிறோம். மகா மகிமையோட சேனை நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது ஐயா. அவருடைய நாமம் பலத்த துருவம். ஒரு தூதனுக்கு சொன்னா போதும், உலகத்தை மொத்தமா அழிச்சு போடும். அவ்வளவு வல்லமையும் அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். வாயிலே சொல்லுகிறார், நான் அதிசயமான தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? நீங்க எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ தெரியல. எந்த நாள் பகல் வேளையில அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தை நாம உச்சரிக்க உச்சரிக்க உனக்குள்ள ஒரு அனல் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் உன் மேல இறங்கும், உன் வீட்டின் மேல இறங்கும். அசுத்தாவின் கூட்டம், ஏவுதலின் ஆவி, எரித்தலின் ஆவி உனக்கு எதிராக எழும்போம். தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கக்கூடிய நிலைகள் வரும். அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள மறைந்து கொள். சினம் கடந்து போக மட்டும், சினம் கடந்து போக மட்டும் என்ன செய்யலாம் சொல்லுமா? நீ சொல்லு. தேவனுடைய அறைக்குள்ள போய் ஒழித்துக் கொள்ள வேண்டும். அந்த அறை கர்த்தருடைய நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை அந்த அறையாகிய அவருடைய துருவத்துக்குள்ளே, அவருடைய நாமத்துக்குள்ளே ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு ஆத்துமா வீட்டுல சும்மா இருக்க முடியாது. எப்பொழுதும் ஜெபிக்கணும்.
இப்ப எல்லாம் மொத்தத்துல போன் ஆகும். இப்போ ஜோம் பண்ணுது, நம்ம ஜோம் பண்ண கிடையாது. எங்கிருந்து தேவையில்லாத போன்கள் வரும். எல்லாத்துக்கும் ஹலோ என்ன என்ன வேண்டாம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில் தெய்வத்தோடு கூட உறவாடுங்க. தானே உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தார். ஐயா, பாபிலோன் தேசத்துல பிரதான மந்திரி 120 தேசாதிபதிகளுக்காக அவர்கள் மேல் 3 அதிபதிகள், அதிலும் பிரதானமான அதிபதி ராஜாக்கு அடுத்த ஸ்தானம். அவள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தும் கூட மனுஷனை நோக்கி போகல. கர்த்தருடைய துருகத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். இவர் ஜெபித்து முடிக்கவும் அது சாதாரண நிலை பிடித்துக் கொண்டு போறாங்க. இனி ராஜா கையெழுத்து வைத்து தாக்கியதை மாற்ற முடியாது. சிறையில் போடுங்க. அந்த சிங்கக்கவி ஜன்மா, நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? பிள்ளை அழும், சிரிக்கும், எல்லாம் செய்யும். அப்புறம் பேசுவோம். என்ன உங்க கவனிங்க. நான் இப்ப என்ன சொல்றேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்க வந்திருக்கிறது ஏதோ ஒரு சாதாரணமான காரியத்தில் சர்வவல்லமுள்ள தேவங்க பிரசன்னமாயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தரோடு வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா விளையாட்டு போக வந்து உட்கார்ந்து போகல. நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம் அல்ல, தேவன் நம்ம இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். துன்மார்க்கன் தேவனுடைய நாமத்தை விட்டு அவனுக்கு பிரச்சனை இருக்காது. அவனுக்கு பண பலம் இருக்கும். பாருங்க, கடந்த நாளே கூட 3 கோடிக்கு மேற்பட்டதான எத்தனையோ கோடிகளுக்கான பணத்தை மொத்தமா வைத்திருக்கிறார் ஒரு மந்திரி. ஒவ்வொரு மந்திரிகளிடத்திலும் ஒவ்வொரு எல்லா கத்திலும் கள்ள பயிர். ஆமா, எல்லாரும் பணம். அவன் சார்பா ஒண்ணு கொண்டு போக முடியாது. ஏழை கொடுக்கலாமே. என்ன விலைவாசி இவ்வளவு பயங்கர போய் கொண்டிருக்கிறது. நீங்க தேர்தலுக்கு அச்சரிக்கணும். சனிக்கிழமை ஜோம்பட்ட வராம வீடுகளுக்குள்ள இருந்து மூச்சை பிடிச்சிட்டு இருந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டு சோது வந்துதான் வார சனிக்கிழமை விசேஷ ஊழியர்கள்லாம் வருவாங்க. எல்லா தேவர்களும் சனிக்கிழமை சாயங்காலம் எல்லா தேவர்களும் வந்திருந்த ஆண்டு சோ எல்லா சனிக்கிழமையும் அந்த 1 மணிக்கு ஒரு ஜோம் வச்சிருக்காங்க. 1:30 மணிக்கு ஆகும். ஏன் நமக்கு வீட்டில் ஒரு பஞ்சாயத்து, வேற ஒரு முக்கியமான காரியம், போன் வந்து ஓடாம இருப்போமா? விலை வர இல்ல, பணம் வர இல்ல. தேவனுடைய நாமத்தை நோக்கி அவருடைய நாமத்துக்குள்ள மறைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் மேன்மையான வாழ்க்கை. உலக மனுஷன் தனக்கு புகழிடமா பணத்தையும் புகழையும் ஆஸ்தியும் சொத்தையும் சுகத்தையும் படிப்பையும் பட்டத்தையும் வைத்து அழிவுக்கு நேராக போகிறான். எல்லாம் அந்த உலகத்தில் அழிந்து போகும். எல்லாம் அழிந்து போகும். அழிவில்லாத தேவனுடைய நாமம் பலத்த துருகம். அழிவில்லாத தேவனுடைய நாமத்தை பற்றி கொள்ளுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் பகல் வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். மல்கியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். தேவனுடைய நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்துக்குள்ள இருக்கிறவன் தேவனுக்கு பயந்திருப்பான். துன்மார்க்கன் அப்படி இருக்க மாட்டான். துன்மார்க்கன் தேவ பயம் என்னன்னு தெரியாது.
அப்படி தெரிந்தால் அவன் தேவனுக்கு பயப்பட பயத்தோடு வரமாட்டான். வாய் திறந்தாண்ட துதிப்போம், ஆண்டவர் மையப்படுத்துவோம், ஆண்டவர் ஆராதிப்போம். அந்த அனுபவம் இருக்காது. நீதிமானுக்கு மட்டும்தான் தேவ பயம் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நீதிமான் எங்கே இருப்பான்? தேவனுடைய நாமத்துக்கு உள்ளே இருப்பான். அப்படி இருந்த மனிதன் தான் தாவீது. தாவீது ஒரு சோட்டம் போல கோலியாத்துக்கு மேல் இருக்கிறார். தாவீது கிட்ட கோலியாத் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த சின்ன பையன் உன்னை கொண்டு என்ன போது, உன்னை இன்றைக்கு நான் கிழித்து ஆகாயத்து பிறகு இப்ப போட்டு பாருங்க. அப்ப இவருக்கு உள்ளே இருந்த தேவனுடைய நாமம் கிரியை செய்ய ஆரம்பித்து. அப்படியா எங்க கம்மிங்க? அப்படியா சரி, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுது நான் தருகிறேன். கவனிங்க கவனிங்க பாருங்க, அந்த கர்த்தருடைய நாமம் தாவீதுக்குள் இருந்தது. ஒரு பட்டயமோ எந்த ஒரு யுத்த கருவியோ இல்லை. இப்ப பாருங்க, தனக்கு எப்போதும் பழக்கம் உள்ள சாதாரணமான கூழாங்கல்லை எடுத்து குருவி அடிக்க போகிறார். என்ன அடிக்க போகிறாரு? ஒரு குருவியை அடிக்க போகிறார். எம்மா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த குருவி அடிக்க போகிறதான வேடனை போல தாவீது தன் கையில கவனையும் கல்லையும் தூக்கி கொண்டு எறியும் போது கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி அப்படியே சுழற்றி அடிக்கிறான். ஒரே அடியில அவன் அப்படியே முகங்குப்புற விழுகிறான். தாவீது உள்ளே இருந்த கர்த்தருடைய நாமம் பலத்த கிரியை செய்ய ஆரம்பித்தது. உனக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கிற அபிஷேக கிரியை செய்யட்டும். உனக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையாய் வெளிப்படட்டும். நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், அது சோசப்படாத. தாவீது அப்படி அவசரப்படல. ஐயோ நான் என்ன இந்த பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில முடிஞ்சு நானும் வந்துட்டேன் என்ன சொன்னாரம்மா? ஒன்னும் சொல்லல. ஒரு வீட்டுல ஆஸ்தி இருக்கோ, சொத்து இருக்கோ, கஷ்டமோ, வேதனையோ, கடமோ, பிரச்சனையோ எதுவானாலும் காலையில் எழும்பி வீடு முழுவதும் சுற்றி நடந்து இயேசுவின் நாமம் பலத்த துரிகம், இயேசுவின் நாமம் பலத்த துரிகம், இயேசுவின் நாமம் பலத்த துரிகம். கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. அந்த பலத்த துரிகத்தின் மகத்துவம் வீட்டுக்குள்ள வெளிப்படும், உன் சரீரத்தில் வெளிப்படும், உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும், தொழில வெளிப்படும், ஜீவியத்தில் வெளிப்படும். இது வாய் முடியுமா? என்ன செய்யும் மக்களை? ஒன்றும் இல்லை. அப்புறம் கைசத்தாரு என்ன செய்யாது இல்ல. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். யாரெல்லாம் இங்க ஞானசனம் எடுத்தவங்க கரங்களை எடுத்துங்க. ஞானசனம் எடுத்தவங்க கரங்களை எடுத்துங்க. மூழ்கி ஞானசனம் எடுத்தவங்க. இப்பதான் சிலருக்கு ஞாபகம் வந்து நான் என்ன ஞானசனம் எடுக்கல. சரி பரவாயில்ல, இன்னும் சாயங்காலம் கொடுத்துரும், இங்க வந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. சந்தோஷமா தான் எங்கம்மா? நல்ல சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கையை தூக்க என்ன பண்ணுறீங்க? கையை இப்படி தூக்கி நல்லா அடிங்க பாப்பா. தூக்கி அடிங்க 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 அடிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் கோழையா இருக்க அல்ல, நமக்குள் இருக்கிற தேவன் மகா பெரியவர். நாம் முறுமுறுத்துக் கொண்டிருக்க அல்ல, நாம் தளர்ந்து சோர்ந்திருக்க அல்ல. தாவீதை போல கம்பீரமா நாம் எழும்புவோம். தானியேலை போல கம்பீரமாக பலத்த துருகமாய் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள மறைந்து கொள்ளுவோம். தாவீது அப்படிதான் மறைந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. காலை நேரமா பிள்ளைகளுக்காக செவியுங்க, புருஷனுக்காக செவியுங்க. இன்றைக்கு எனக்காக ஜெபம் பண்ண எத்தனை கரங்கள் இருக்குது? சில கரம் உயர் இருக்குது, மற்றவங்களை மறந்துட்டாங்க. சரி போட்டு இனிமே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ராஜன் ஐயா ஜெபம் பண்ணணும். பிரைஸ் எல்லாம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்குள்ள சாசு வெளியேன்னு பார்த்துட்டு எப்படா உள்ள போந்து போலாம். நீங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லி மயப்படுத்தி வீடை சுற்றி ஆண்ட துதிக்கும் போது பாப்பா அங்க உள்ளுக்கு தேவ மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். அந்த பிசாசு கண்கள் கொண்டு அக்கினியாக வெளிப்படும். ஐயோ நம்ம பக்கம் நிற்க முடியாது. அவன் கூச்சலிட்டு அலறி ஓடுவான். உங்களுக்கு எதிராக சில மாந்திரிய சக்திகளை உருவாக்கும்படி, எரிச்சலின் கிரிகளை உருவாக்கும்படி,
சத்துரு மக்களுடைய உள்ளங்களை தூண்டி விடுவான். அந்த வேளையில் அவர்கள் செய்கிற கிரியைகள் பலிக்காதபடி போக வேண்டும் என்றால் நீங்கள் அந்த இடத்தை கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளா, ஓ தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளா மாறுங்க. அவங்க உங்க பக்கத்துடைய சாப்பிட்டுட்டே இருக்கான். உங்க காதெல்லாம் கேட்கும், என்ன சரி இப்படி சாப்பிடுறாள் என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, எனக்கு வரும், நான் என்ன செய்யும், என் நீ சாமம் போடு. அந்த நேரம் சத்தமா சொல்லணும், இயேசுவே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் பெரியது, சேரி கர்த்தாவே உம்முடைய நாமம் பெரியது, சேரி கர்த்தாவே உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய நாமம் பலத்த துருகம். ஆமென். அந்த உம்முடைய நாமத்துக்கு நான் மனிதோ ஒதுங்கி இருக்கிறேன், என் ஈடுதான் உண்டு. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமம் பெரியது, வல்லமை உள்ளது என்று கர்த்தரை துதிங்க. நீங்க அப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது அந்த கால சக்தியினால் எழும்பி வருகிற சாபங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படியே சில பாம்பை பாருங்க, படையெடுத்து ஆடும். நம்ம கொத்துமடி இப்படி எழும்போம், அந்த இடத்துல இதோ ஒன்றை மறந்தது போல அப்படியே படத்தை கேட்டாக்கும். அதுபோல இந்த தேவ வல்லமை வரும்போது இந்த சத்துருடைய அந்த சாப கிரியை எல்லாம், அந்த சக்தி எல்லாம் அப்படியே கேட்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன யோசிக்கிறீங்க? உண்மைதானே? உண்மைதானே? அப்படி நீங்க அனுபவப்பட்டு பாருங்க, வாழ்க்கையை அற்புதம் செய்வார். ஆகினால் இந்த நாள் பகல்களில் அவருடைய பலத்த துருகமாகிய அவருடைய விசேஷமான அவருடைய நாமத்தின் அந்த மறைவிடத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுவோம். தேவ மனிதனாகிய பேதுரு கூட உள்ள சிஷ்யமாய் அந்த அலங்கார வாசலில் வரும்போது அந்த இடத்திலே முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஏதாவது கிடைக்க வேண்டியது பார்க்கிறான், ஆனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த வார்த்தை ஒன்றை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3:6. அல்லேலூயா. பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். ஓ, உடனே அவனுடைய கால்களும் கரடிகளும் பலம் கொண்டது. 16ஆம் வசனம் கூட வாசியுங்கள். நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்ன சுகம்? சர்வாங்க சுகம். எப்படி கிடைத்தது? இயேசுவே நாமத்தினால். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். ஐயா, ஒரே தலைவலி, எங்க போறது? பணம் இருந்தா டாக்டர்கிட்ட போகலாம், என்ன செய்ய தெரியலையே. ஒன்னும் செய்யண்டா, கர்த்தர் சொல்லுங்க, நானே உன் பரியாரே. நீங்க 2 தடவை 3 எவ்வளவு வசனம் படிச்சு முடிச்சாச்சு. எக்ஸாம் போட்டா எப்படியாக பாஸ் ஆகும்? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணம் பண்ணும்போது அவரே நமக்கு பரிகாரியாக வெளிப்படுவார். நம்முடைய வியாதி நீக்க அவருக்கு வல்லமை உண்டு. இவன் பிறவி சப்பானியா பிறந்தான். இவன் தேவனுடைய நாமத்துக்குள்ளே வரும்போது தேவ நாமம் அவனுடைய சரீரத்தின் எல்லா குறைபாடான இடத்தையும் தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்துகிறது, அவரை ஆளுகைப்படுத்துகிறது. அவனுடைய முடமெல்லாம் மாறி நன்றாய் நடக்க ஆரம்பித்தான். அங்கிருந்த பரிசேரும் அந்த அங்கிருந்ததான வேத பாதகரும் ஆசாரிகள் எல்லாம் தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்தி எழும்புகிறார்கள். இதோ பாருங்கள், இந்த மனிதன் இயேசுவுடைய நாமத்தினால் ஜெயம் பெற்றிருக்கிறான், சாட்சியாக காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் சுகம் பெற்றுக் கொள்ளுமா, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுமா, சத்துருவை ஜெயம் எடுக்கணுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமமாகிய பலத்த துருகத்துக்குள்ள மறைந்து கொள்ளுமா. உங்கள் வாயினால் அவரை நீங்கள் அறிக்கையிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை அறிக்கையிட 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 ரட்சிப்பு உண்டாகும். ரோமர் 9:10.
இந்த நாள் பகலை தேவ சொல் வந்த தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு அறிக்கை உருவாகட்டும். அந்த பலத்த துர்கமாகிய ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்துக்குள்ளா ஒவ்வொரு நிமிஷம் நீ மறைந்து கொள். முறுமுறுப்பு அப்புறப்படுத்து, அவிசுவாசமான எண்ணங்கள் அப்புறப்படுத்து, சத்தத்துக்கு நீ இடம் கொடுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கமான நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த துருவத்துக்குள்ள மறைந்து கொள்வேன். அந்த துருவியின் இயேசுவின் நாமம் அவர் சேனைகளின் கற்று, அவர் சேனைகளின் கற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை பண்ணட்டும். பரிசுத்த ஆவியுடைய ஆளுகைக்குள்ள உங்களை அர்ப்பணம் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் நாள், ஒரு ரட்சிப்பின் நாள். உங்களுடைய ஜீவியத்துள்ள தேவையில்லாத அவிசுவாசமான எண்ணங்களை அப்புறப்படுத்தி விடுங்கள், முறுமுறுப்புகளை அப்புறப்படுத்தி விடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் ஏனோ தானே நினைக்க கூடாது. உலகத்தின் மனிதன் பெரிய செல்வந்தனாயிருக்கலாம், உலக மன்ற புகழ் பெற்றவனாயிருக்கலாம், அவனுக்கு மேலான மகத்துவமான நாமம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற நேரம், உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற நேரம். தயவா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாரும் இப்படி கண்களை மூடி, ஆண்டவரே அந்த பலத்த துர்கத்துக்குள்ள நம் மறைந்து இருக்கிறது. ஓ சிங்கக்கவி வந்து விட்டதென்று, சிங்கக்கவி வந்து விட்டதென்று. ஓ பிரபுக்களை பார்க்கவோ இல்லை வேறொரு காரியத்துக்காக ஓடவில்லை. அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல பலத்த துர்கமாகிய கர்த்தருடைய நாமத்துக்குள் மறைந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். கோலியாத்தை கண்டு தேவ மனிதர் தாவீது பயந்து ஓடல்ல. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்றார். அந்த நாமம் அங்கே உச்சரித்த அந்த நாமத்தை அழைக்கிட்ட உடனே கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை மகிமை வெளிப்பட்டது. உன்னுடைய வீட்டுக்குள்ள அபிமான நிலை இருக்கிறதா? இல்லை நீ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாயா? அவிசுவாசியா இருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே. உனக்குள் இருக்கிற தேவன் மகா பெரியவர். அவர் உலகத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், பிசாசின் கிரியைகளை ஜெயித்த தேவன். ஜெயவேந்திராகிய கிறிஸ்து ராஜாதி ராஜாவுடைய இருக்கிறார். அவரை நீ தட்டி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அவரை தட்டி எழுப்பி ஆண்டவர் நன்றி சொல்லு. எல்லாரும் 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஊடா கபா லபா சலா பட்டா கபா கண் விழிக்க கூடாது. ஒழுங்க கண்களை மூடி ஏசப்பா ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை மாற்றுங்க, முறுமுறுப்புகளை மாற்றுங்க. பலத்த திருமலை உங்களுக்குள்ள வளைந்து கொள்ளட்டும். எல்லாரும் கத்தரை சேர்த்திருப்போம், எல்லாரும் கத்தரை நான் சேர்த்திருப்போம். Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Thank you.
அருமையான நல்ல நேரத்துக்காக நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையானவருடைய வார்த்தைகள் நீ தந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்தின் முதலாம் நாளில் இந்த நல்ல கர்த்தாவே விசேஷமான வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் துதிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே எங்களுடைய தேவ உன்னதமான அடைக்கலமாய் எங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தாவே முதலாவது இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்த துருகம் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறபடியா அந்த துருகமாகிய உம்முடைய நாமத்தின் அடைக்கலத்துக்குள்ளா நாங்கள் மறைந்து கொள்ள கிருபைகளை தந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியேலுக்கு விதமான ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதே மண்டபத்தாவிற்கு பாக்கியம் கிடைத்தது. அதுபோல கர்த்தாவே முன்னவனாக இருந்தவர் இதோ எழும்பத்தக்கதாக தேவனுடைய வல்லமை பேதுரு மூலம் வெளிப்பட்ட அந்த நாமம் வெளிப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில வியாதியிலே, கஷ்டத்திலே, உபத்திரவத்திலே, மற்ற ஜனத்துடைய சத்துக்களிலே, வஞ்சக சூழ்ச்சியிலே, எரிச்சலின் ஆவியிலே, போராட்ட மத்தியிலே, இல்லாமையிலே, கடன் பிரச்சனையிலே, இக்கட்டிலே, ஹல்லேலூயா உம்முடைய நாமத்திலே பலத்த துருகமாய் யாவரை ஆசீர்வதி சமாதானத்தோடு கூட இருக்கட்டும். அந்த யாவரையும் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மவரோடு கிறிஸ்துவின் வருகை பெற்று சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. 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 Praise the Lord.